வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம ஒரு பதிவு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுங்கிறத விட இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இப்போ எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு கோட் மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானும் ஒரு விஜய் ஃபேன் தான். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதை மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பர்சனலி இந்த லாஜிக்கு, கமர்ஷியல், இந்த கிரிட்டிக்ஸு இதெல்லாம் தாண்டி படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல்ல நான் இதை ஏன் சொல்கிறேன், இது என்னுடைய பர்சனல் விஷயம். பட் ஆனால் இதை வந்து என்னுடைய ஒரு வியூவர்ஷிப் வந்து நான் ஏன் இங்கே சொல்கிறேங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கும்போது புரியும். இந்த படத்தில் கடைசியில் இப்போ எனக்கு தெரிஞ்சு 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு செப்டம்பர் 16, 11 நாள் ஆயிடுச்சு. இப்போ சொன்னால் அது ஸ்பாய்லராக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். படம் ஸ்டோரி எல்லாம் ஓகே. படம் முடிஞ்ச அப்புறமா போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு குளோனிங் சீன் ஒன்று இருக்குது. அதாவது இந்த படம் ஃபுல்லாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் அந்த கதை நாயகனான காந்தியின் கையால் இறந்து போனது ஒரு க்ளோன். வந்தது அந்த காந்தியினுடைய பையனே கிடையாது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இந்த கதைக்குள்ள அந்த கதை விவாதத்துக்குள்ளலாம் போறதுக்கு நமக்கு டீட்டெயிலான சினிமாட்டிக் நாலேஜ்லாம் கிடையாது. நிறைய பேர் அதை பண்ணிட்டாங்க. ஸோ சிம்பிளா நான் சொல்ல விரும்புறேன், க்ளோன்ஸ் பத்தி சில மித்ஸை டீபங்க் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அந்த கதைப்படி முதல்ல அந்த கதையில அந்த குழந்தை தொலைஞ்சு போயிடுறான். அந்த ஜீவன் அப்படிங்கிற அந்த குழந்தை வந்து தொலைஞ்சு போயிடுறான். அந்த தொலைஞ்சு போன ஜீவன் திரும்ப ஒரு பாயிண்ட்ல கிடைக்கும் பொழுது அவன் வந்து தீவர்களால, அதாவது மோகன் உட்பட அந்த கேங்குடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல ஒரு சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகி அவன் வந்து ஒரு நெகட்டிவா அவங்களுடைய ஃபாதர் கேரக்டர் எகெயின்ஸ்டா ப்ரொஜெக்ட் ஆயிட்டான் அப்படிங்கிறது அந்த கதையினுடைய கருவா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோல இத வந்து ஒரு க்ளோன் பண்ணுச்சுன்னு காட்டுறாங்க. இதுல வந்து மிஸ்டேக்ஸை குறை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நோக்கம்லாம் எதுவும் இல்லை. நானும் விஜய் ரசிகர் தான். எனக்கும் விஜய் படம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த குறிப்பிட்ட படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. நிறைய அப்படியே ஓப்பன் ஹெண்டடா நிறைய விஷயங்களை விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா க்ளோனிங் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் இந்த படம் வந்து வெறும் கமர்ஷியல் படம்ங்கிறத தாண்டி ஒரு சைஃபை சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஜானர்ல இந்த படம் மூவ் ஆனிச்சு. ஸோ சரி, ஓகே, க்ளோனிங் இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா க்ளோனிங் பண்ண முடியும். அதுல நிறைய மித்ஸ் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய 90s கிட் தான். நான் வந்து 1988 போர்னு. ஸோ 90s கிட்னு கூட அன்அஃபிஷியலாக சொல்லிக்கலாம். ஒரு 2 வருஷம் முன்னாடி பிறந்துட்டேன். இந்த சக்திமான் இந்த மாதிரி சின்ன வயசுல நம்ம பார்த்த சீரியல்ஸ் இதெல்லாம் கூட இந்த குளோனிங் கான்செப்ட் வந்திருக்கும், டைம் டிராவல் கான்செப்ட் வந்திருக்கும். அப்போ எதெல்லாம் நம்மளுடைய சைல்ட்ஹுட்டை டெவலப் பண்ணுச்சோ அதை இப்போ நம்ம படிக்கும் போதோ இல்லை பார்க்கும் போதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். இப்படிதான் நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ் அந்த படத்துல இருக்கு. அந்த படத்தை தாண்டி குளோனிங்கை பொறுத்த வரைக்கும் பொதுவா நிறைய இன்ஸ்டன்ட் குளோனிங் தான் இந்த படத்துல காமிச்சது. இன்ஸ்டன்ட் குளோனிங்னா என்ன? அந்த பையன் தொலைஞ்சு போனது 5 வயசுல, 5 இல்ல 6 வச்சுக்கோங்களேன். ஒரு 5ல இருந்து 6 வயசு கூட தொலைஞ்சு போன ஒரு பையன் 2008ல. அந்த பையன் திரும்ப இவங்களுக்கு கிடைக்கிறது 2024ல. கிட்டத்தட்ட 16 வருஷம் கேப். இப்ப இந்த 16 வருஷம் கேப்ல அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு ஏர்லி 20ஸ்ல தான் அவன் இருப்பான். அப்படிதான் அந்த டிஏஜிங் பண்ணதே அதுக்குதான். விஜய் வந்து டிஏஜிங் பண்ணதே அதுக்குதான். ஸோ இப்போ அந்த தொலைஞ்சு போன அந்த குழந்தை கேரக்டர், அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஓஜி அப்படின்னு சொல்லி கடைசியில் காட்டுறாங்க. ஒரிஜினல் கேங்ஸ்டர் ஓஜிங்கிற அந்த டேர்ம் வந்து இப்போ ஜென்சி, அதாவது 90s கிட்ஸ்க்கு அப்புறம் 2K கிட்ஸ்க்கும் அப்புறம் ஜென்சி அப்படிங்கிற ஜென்ரேஷன் தான் இப்போ கரண்ட்லி தே ஆர் ரூலிங் தி சோஷியல் மீடியாஸ் அண்ட் மீடியாஸ். ஸோ இவங்களுடைய டேர்ம்ஸ் இதெல்லாம், இந்த ஓஜிங்கிறதுலாம். ஓஜினா ஒரிஜினல் கேங்ஸ்டர். ஸோ இந்த ஒரிஜினல் கேங்ஸ்டரா இந்த படத்துல காமிக்கப்பட்டது அந்த மீசை இல்லாத ஒரு கிளீன் ஷேவ் லுக்ல வரக்கூடிய ஒரு விஜய். அவர் வந்து சஞ்சய் அப்படிங்கிற பேர்ல, அதாவது ஜீவன் தான் அந்த மோகனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல அவருடைய மகனுடைய பேர்ல அவர் அழைக்கப்படுறாரு. அந்த சஞ்சய் தான் வந்து குளோன்ஸை உருவாக்கி இங்க அனுப்புறாருங்கிறது. ஸோ அந்த சஞ்சய் தொலைஞ்சு போனப்போ, அந்த சஞ்சய் என்கிற ஜீவன் தொலைஞ்சு போனப்போ அவருக்கு 5 வயசு. அந்த 5 வயசுல இருந்து இப்போ 2024 வரைக்கும் வெறும் 16 வருடங்கள் மட்டுமே கடந்துள்ளது. இந்த 16 வருடங்கள்ல அவர் இன்ஸ்டன்டா அவர் தொலைஞ்சு போன அந்த நாளே க்ளோன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இப்போ நம்ம படத்துல பார்த்த அந்த வில்லன், அந்த சைக்கோ கேரக்டர், விஜயவே இப்படி ஒரு சைக்கோ கேரக்டரா காமிச்சிட்டீங்களேடா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சில ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே, அது இன்னொரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஜீவன் கேரக்டர் வந்து இவ்வளவு விஷயங்களை செஞ்ச அந்த ஜீவன் கேரக்டர் வளர்ந்து இங்க வர்றதுக்கு
அந்த 20 வருஷம் குறிப்பிட்ட இடைவெளி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஏன் விபிக்கு யாரும் சொல்லலையா, இல்ல அது ஒரு ஜெமினி மேன்ல காமிச்சாங்க. ஜெமினி மேன்ல இது வந்து நம்ம வில் ஸ்மித் நடிச்ச ஜெமினி மேனுடைய இன்ஸ்பிரேஷன் தான், இது எல்லாருக்கும் தெரியும், மறைக்கலாம் ஒண்ணும் இல்ல. ஜெமினி மேன்ல வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த டைமிங், அதாவது இவருடைய இளமை காலம் கடந்து ஒரு மிடில் ஒரு 50ஸ்ல இருக்கும்போது தான் அந்த யங்கர் வெர்ஷன் அது வந்து படத்துல டிஜிட்டலா கிரியேட் பண்ணிருப்பாங்க. இங்க டிஏஜிங் பண்ணிருக்காங்க, அங்க வந்து ஃபுல் இமேஜே டிஜிட்டலா கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஜெமினி மேன் பார்த்தவங்களுக்கு அது தெரியும். சோ அந்த படத்துல அது கொஞ்சம் லாஜிக்கலா இருந்தது. சரிப்பா, நீ என்ன சினிமா எக்ஸ்பர்ட் இல்லன்னு மறுபடியும் படத்துக்குள்ளேயே போறியே, இந்த குளோனிங் பத்தி நீ சொல்லு அப்படிங்கிறது நான் சொல்ல வந்த பாயிண்ட். அதுதான் இன்ஸ்டன்ட் குளோன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் மித். இந்த விபிஎன் டீம் வந்து அந்த இன்ஸ்டன்ட் குளோனுங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுவே கொஞ்சம் முரண்பாடா இருக்கு. ஏன் முரண்பாடுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்ஸ்டன்டா நீங்க யூ கேனாட் க்ளோன் எனிபடி. இன்ஸ்டன்டா நீங்க வந்து இப்போ நான் இருக்கேன், எனக்கு 36 37 வயசு ஆக போகுது. இப்போ என்னை இன்ஸ்டன்டா க்ளோன் பண்ணி என்ன மாதிரியே ஒரு உருவத்தை இதே உயரத்துல இதே தோற்றத்துல கொண்டு வர்றதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா தான் சயின்ஸ் சொல்லுது. அந்த 36 வருஷம், அதாவது குளோனிங் அப்படிங்கிறது என்ன, உங்களுடைய ஒரு பிரதி, இது ஒரு காமன் பிலீஃபா இருக்கு. மேஜிக்கலா அப்படியே உங்களுடைய ஒரு பிரதி அப்படியே உடனே உருவாக்கணும். ஒரு ஸ்பெர்மும் ஒரு எக்கும், ஒரு ஆணுடைய விந்தனமும் ஒரு பெண்ணுடைய கருமுட்டையும் இணைந்து ஒரு ரெகுலரான எம்பிரியோ எப்படி வளருமோ அப்படிதான் குளோன்ஸ் வளர முடியும். குளோனுக்கும் ஒரு சரகேட் மதர் தேவைப்படும். இப்ப நீங்க 7ஆம் அறிவு படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. சூர்யா ஒரு சேம்பர்குள்ள வச்சு அவருக்கு வந்து டிஎன்ஏ மெமரி ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அது பாசிபிள். பட் இந்த படத்துலயும் ஒரு சேம்பர்ல ஒரு ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு சேம்பர்ல ஒரு ஜீவன் 3 அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில முதல்ல ஒரு ஜீவன் இறந்துட்டாரு. 2வது ஜீவன் இவர் குட் டு கோ ஜீவன் அப்படின்னு சொல்லி சஞ்சய் சொல்லுவாரு. எப்போன்னு சொல்லுங்க சஞ்சய்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்றேன் கீப் இட் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நீ ரெடியா இரு, நான் சொல்றேன் அப்படிங்கிறது 2வது ஜீவனுக்கான கட்டளை. 3வது ஜீவன் 73% கம்ப்ளீட் ஆயிருக்கிறதா காமிப்பாங்க. இதுதான் அந்த படத்துல நம்ம பார்த்தது. ஆனால் இதற்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் குளோனிங்கிறது சாத்தியம் இல்லை. குளோனிங்கிறது உங்க செல்ல நீங்க ரீப்ரொடியூஸ் பண்றது தான். ஓகே, ஸோ ரெகுலரான எம்பிரியோ எப்படி வளருமோ அப்படிதான் ஒரு எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து ஒரு சில நேரங்கள்ல அது வாடகை தாயின்னு சொல்லப்படக்கூடிய சரகேட் மதரை கொண்டு கூட செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் அது இருக்கு. 2வது மித்து, முக்கியமான ஒரு மித்து, எனக்கு நான் இப்ப சொல்ற இந்த மித்துலயே முக்கியமான மித்துன்னு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இதுதான். கார்பன் காப்பி அப்படியே இப்ப நான் இருக்கேன்னா என்னுடைய உருவம் அச்சு பிசகாம அப்படியே இன்னொரு உருவத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது சயின்டிபிக்கலி எஸ்னா கூட நீங்க ஒரு ரெட்டையர்களை பார்த்திருப்பீங்கல்ல, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒரு கருமுட்டை 2ஆ உடைஞ்சு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒரே மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்வின்ஸ் வந்து 90% ஒரே மாதிரி இருப்பாங்கிறது, அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர். ஒரு அண்ணன் தங்கச்சியா பிறந்தாலும் சரி, தங்கச்சி மீன் 2 பிரதர்ஸ் 2 சிஸ்டர்ஸ் இப்படி பிறந்தாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி இருப்பாங்க. பட் சின்ன வளர 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 பாத்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருந்தாலும், இப்போ ஜீன்ஸ் படத்துல காமிச்ச பிரசாந்த் மாதிரி ஒரே அட்டையர் ஒரே பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்தா கூட சின்ன அளவுல உங்களுக்கு வித்தியாசப்படும். இதை வந்து சிம்பிளா சொல்லணும்னா நேச்சர் வர்சஸ் நர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து இன்க்ரீசிங்லி டிஃப்ரெண்டா ஆவாங்க. ஏஜிங் ஆக ஆக அவங்க வந்து டிஃப்ரெண்டா ஆவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்து எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அதை பார்த்து தான் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். ஸோ அதனால பார்த்து தான் நான் சொல்றேன். என்னுடைய வீடியோல நிறைய பேர் அப்படி ஒரு கமெண்ட்லாம் பண்ணாங்க. ரீசெண்டா கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன். நான் அப்படியே கூகுள் பண்ணிட்டு வந்து சொல்லாதீங்கன்னா, நான் கூகுள் பண்ணிட்டு வந்து தான் சொல்றேன். நான் மட்டும் இல்லை, நீங்க பல பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா தெரியாத யூனிக்கான புது விஷயங்களை நான் சொல்றேன். ஸோ கார்பன் காப்பீஸ் முதல் மித் வந்து இன்ஸ்டன்ட் குளோன். இன்ஸ்டன்ட் குளோனிங்கிறது சாத்தியம் கிடையாது. கார்பன் காப்பீஸ்ங்கிறது எஸ் இருக்கலாம், ஒரு சிமிலாரிட்டி இருக்கலாம், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கலாம். இந்த குளோன்ல இருந்து உருவாக்கக்கூடிய அந்த ஒரு மெயின் சோர்ஸ்ல இருந்து உருவாக்கக்கூடிய ஒரிஜினல்ல இருந்து உருவாக்கக்கூடிய குளோன்களுக்கு ஒரு கண்டிப்பா சிமிலாரிட்டி நிறைய இருக்கலாம், பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாம், சின்ன அளவுல வித்தியாசங்கள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஸோ இதுக்குள்ள டீட்டெயிலா போனோம் அப்படின்னா, குளோனுக்கும் ஒரிஜினலுக்கும் நடுவுல மைட்டோகாண்ட்ரியா, ஒவ்வொரு செல் நம்ம பாடியில முழுக்க செல்ஸ் இருக்கு. இந்த செல்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு பவர் ஹவுஸ் இருக்கு. இந்த பவர் ஹவுஸ் தான் நமக்கு ஃபியூவல் மாதிரி. இப்போ நம்ம எப்படி உணவு எடுக்கிறோம், அது குளுக்கோஸா மாதிரி தான் நமக்கு எனர்ஜி வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் we have something called as மைட்டோகாண்ட்ரியா. பயாலஜிக்கு புதுசா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியானுடைய வேலை நமக்கு எடுக்கக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய ஃபியூவலை பர்ன் பண்றது தான், அதாவது எனர்ஜிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு. இந்த மைட்டோகாண்ட்ரியா ஒவ்வொன்றுத்துக்கும் ஓனான குரோமோசோம்ஸ் இருக்கும். டிஎன்ஏவாலையும் ஜீன்ஸாலையும் டிவைட் பண்ணப்பட்ட இந்த மைட்டோகாண்ட்ரியா இந்த ட்வின்ஸுக்கு, இந்த குளோன்ஸுக்கு கூட
புதுசாக தான் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம நீங்கள் ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்தீங்கன்னா கூட அதை காப்பி பண்ணி அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நியூ செல்ஸை ஃபார்ம் பண்ணீங்கன்னா கூட ஒரு நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக குளோனிங்கிறது காமனான டேர்ம். நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் ஒரு எக்ஸல்லேருந்து அப்படியே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த டோனார் நியூக்ளியஸ் வந்து ஆல்ரெடி வேற ஒரு மைட்டோகாண்ட்ரியா ஒரு எக் டோனார் கிட்டேருந்து எடுத்ததா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதில் மாற்றங்கள் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஐடென்டிக்கல் க்ளோன்ஸ் அப்படிங்கிறது சாத்தியம் தான். ஆனா எக்ஸாக்டா துல்லியமா அது ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதுதான் நான் நேச்சர் அண்ட் நர்ச்சர்னு சொல்றேன். நீங்க ஒரே மாதிரி ஒரு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பிறந்த உடனே பிரிச்சிருங்க. ஒருத்தர் வேற ஒரு நாட்டுல வேற ஒரு இடத்துல வளர்க்குறீங்க, இன்னொருத்தர் இங்க வளர்க்குறீங்க. கண்டிப்பா ரிசம்பிளன்ஸ் நிறைய இருக்கும். ஆனா வித்தியாசப்படும். அவங்களுடைய மொழி, உடல் அதை பத்தி நான் பேசல. அவங்களுடைய மைண்ட் செட் இதை பத்திலாம் நான் பேசல. உருவ அமைப்பிலேயே பிசிக்கல் அப்பியரன்ஸ்லயே வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஸோ நீங்க கார்பன் காப்பீஸா உருவாக்குனதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில கோட் மாதிரி ஒரு ஸ்டோரியில பார்க்க அவன மாதிரியே இருக்கிற ஒருத்தரை அச்சு பிசகாம அனுப்புனா மட்டும்தான் சந்தேகம் வராது. ஸோ இது ஒரு விஷயம். மூணாவது, குளோனிங்கிறது எப்பவுமே ஒரு ஆர்டிபிஷியல் ப்ராசஸ்னு ஒரு மித்து. இதுவும் ஒரு மித்து தான். ஏன் சொல்றீங்க? ஒரு லேபார்டரியில ஒரு எம்ப்ரியோவை ட்வின்னிங் பண்ணியோ ஒரு நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியோ தானே குளோனிங் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். பட் யா அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக் காப்பீஸ் தான். குளோனிங் அப்படிங்கிறது எப்பவுமே ஜெனட்டிக் காப்பீஸ் தான். ஆனால் இத சில விலங்கினங்களும் பல தாவர இனங்களும் பொட்டனிக்கலா பாத்தீங்கன்னா பல தாவரங்களும் சில விலங்கினங்களும் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆர்டிபிஷியல் ப்ராசஸ் இல்லாம லேபார்டரி செட்டப் இல்லாம. இதுக்கு பேரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ங்கிறது இப்போ மனிதர்கள் எல்லாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்றோம், பாலூட்டிகள்லாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்றோம். பல உயிரினங்கள் ஒரு சிங்கிள் செல் புரோட்டோசோவால இருந்து பல உயிரினங்கள் வந்து ஒரு புரோட்டோசோவாங்கிறது ஒரு முதல் சிங்கிள் செல் உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூமியில வந்த ஒரு முதல் உயிரினம்னு சொல்லலாம். இந்த முதல் உயிரினம் வந்து மல்டிபிள் காப்பீஸா மல்டிபிள் டிஎன்ஏஸோட அது டிவைட் ஆகும்போது ஒண்ணுங்கிறது ரெண்டா டிவைட் ஆகும்போதே தட் பிகம்ஸ் அ க்ளோன். அது ஒரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ மித் 3ங்கிறது குளோனிங் எப்பவுமே ஒரு செயற்கையான விஷயமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நேச்சர்லயே அது நடக்குது. இது எனக்கு புதுசா இருந்தது. அப்புறம் குளோனிங்கிறது ஒரு புது டெக்னாலஜின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நோ, குளோனிங்கிறது புது டெக்னாலஜியே கிடையாது. கிட்டத்தட்ட அனிமல் குளோனிங் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷமாவே வந்து வெர்டிபிரேட்ஸ்ல இந்த குளோனிங் ப்ராசஸ்க்கான ரிசர்ச்சஸ் போயிட்டு இருக்கு. 1970ஸ்ல இருந்து இந்த குளோனிங் வந்து முயற்சி பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணியும் காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், டாலி அப்படிங்கிற ஒரு ஷீப் தான் உலகினுடைய முதல் குளோனிங் பண்ணப்பட்ட முதல் பிராணி. அதாவது அஃபீஷியலா எல்லாமே நான் பேசுறது எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச அஃபீஷியலா அன்அஃபீஷியலா இருக்கலாம். மனித ஹியூமன் குளோன்ஸ் கூட எங்கேயாவது சீக்கிரட்டா செய்யப்படலாம். இந்த படங்கள்ல காமிக்கிற மாதிரி ஹியூமன் குளோன்ஸ்ங்கிறது தடை பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஃபோர்த் மித்துங்கிறது இட்ஸ் நாட் அ நியூ டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து இந்த 2K கிட்ஸ்க்கும் இந்த ஜென்சி ஜெனரேஷனுக்கும் வந்து இந்த குளோனிங்ன்ற கான்செப்ட் வந்து ரோபோட்ஸோட நிறைய பேர் நான் வீடியோஸ் பார்க்குறேன். டீகோடிங் வீடியோஸ் போட்டு அந்த குளோனுங்கிறது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக மெக்கானிக்கலாக இருக்கும், அதனால தான் அது வேற ஃபீலிங்லாம் இல்லை, அது வந்து அதனுடைய டார்கெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி, இது பிரெயின் வாஷிங் தான். இப்போ நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, கம்பெனிக்காக நீங்கள் உழைக்கிறீங்க, கம்பெனி உங்களுக்காக திரும்ப கொடுக்குன்னு சொல்கிறாங்கல்ல. சாரி, எந்த கம்பெனியும் நம்ம எந்த கார்பரேட் கம்பெனிலும் இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறாங்கல்ல, இது ஒரு பிரெயின் வாஷிங் தானே. அது மாதிரி க்ளோன்ஸுக்கு நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரியாரிட்டிஸ் அது கொடுக்கும். பட் க்ளோன்ஸ் ஆர் நாட் ரோபோட்ஸ். ஸோ இதுவும் இந்த டெக்னாலஜிக்கலான ஒரு விஷயம்னு கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். இது இல்லாமல் நாம் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய வாழைப்பழம், பனானாஸ், கிரேப்ஸ், ஆப்பிள்ஸ், இது எல்லாமே குளோனிங் முறைப்படி ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் குளோன்ஸா பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இயற்கையிலையும் அமைஞ்சிருக்கு. மனிதர்களும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸா ஒரு மேமல் பாலூட்டிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பாலூட்டிகளை க்ளோன் பண்ணது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். ஆனா ஒரு செடியை க்ளோன் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு புது தகவலா இருந்தது. ஸோ cloning a plant can be as simple as cutting a branch from one tree and grafting it. ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளையை உடைச்சு இன்னொரு மரத்துல அதை அட்டாச் பண்ணி அதை மறுபடியும் துளிர்க்க வைக்க முடியும். நான் சொல்றது கொஞ்சம் சில பேருக்கு நம்பும்படியாகவும் ஃபன்னியாகவும் இல்லாம இருக்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. இதெல்லாம் புது விஷயமா இருக்கிறதால நம்ம சேனல்ல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மித் 5 என்ன அப்படின்னா, குளோன்டு அனிமல்ஸ்க்கு எப்பவுமே குளோன்டு உயிரினங்களுக்கு எப்பவுமே வாழ்நாள் ரொம்ப கம்மி, ரொம்ப வந்து ஷார்ட் லிவ்டு, நிறைய வியாதிகள் வரும் அப்படிங்கிறது, ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருங்கிறது ஒரு மித்து தான். கண்டிப்பா அனிமல் குளோனிங்கிறது ஒரு ஹை ஃபெயிலியர் ரேட் கொண்ட ஒரு விஷயம் தான். ஆனா சில குளோன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான குளோன்ஸாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டாலி த ஷீப், இது வந்து உலகினுடைய முதல் குளோனிங் பண்ணப்பட்ட உயிரினம்.
இந்த 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 டாலிங்கிறதுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அந்த க்ளோன் வந்து சரியா இயங்கல, இறந்துருச்சு. அதனால வந்து குளோனிங்கே மனிதர்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் பல குதிரை வகைகள், ரேஸ் ஹார்சஸ் இருக்குல்ல, அப்புறம் மியூல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான உயிரினங்கள், இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா க்ளோன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சராசரியான ஒரு நேச்சுரல் லைஃப் ஸ்பேன் இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எளிமையா சொல்லணும்னா, இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, எபிஜெனடிக்ஸ், ஜெனடிக்ஸ்னா பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய விஷயங்கள், ஒரு ஹெரிடிட்டரி இன்ஹெரிட்டன்ஸ் ஜெனடிக்ஸ்னு சொல்லுவாங்க. எபிஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டடியில இதை பத்தி இன்னும் டீட்டெயில், அதுல இருந்து தான் இங்க பாயிண்ட்ஸ் புல்லட் பண்ணி நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதுல புதுசா இருந்தது, க்ளோன்ஸ்னா 100% துல்லியமா அப்படியே அதே ஃபீச்சர்ஸோட இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க ஒரு செயற்கையான, இப்ப நான் இருக்கேன், என்ன நான் க்ளோன் பண்ணிக்கணும் அப்படின்னா, எனக்கு இப்போ 36 வயசு, இதே 36 வயசுல இதே உருவத்தோட அந்த க்ளோன் வரணும்னா அது இன்னும் ஒரு 36 வருஷம் ஆகும் இல்லையா? அப்ப எனக்கு 72 வயசு ஆயிருக்கும். அப்போ என்னுடைய இந்த ஐடென்டிட்டி, பிசிக்கல் ஐடென்டிட்டி அந்த க்ளோனுக்கு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது, அந்த க்ளோனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன், ஃபுட், அது இருக்கக்கூடிய தட்பவெப்பம், வெதர், கிளைமேட், அது இருக்கக்கூடிய பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ ஹேர் ஃபால் நமக்கு வந்து 30+ கொஞ்சம் அதிகமான ஹேர் ஃபால் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்கு. ஒருவேளை அந்த க்ளோனை வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு ஒரு என்விரான்மெண்ட்ல நீங்க உருவாக்குனீங்கன்னா இந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்காது. நான் சிம்பிளா என்ன வச்சே ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஸோ இது ஒரு புது விஷயமாகவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிராத, வெறும் ஃபிக்ஷன்ல மட்டுமே, நான் சயின்ஸ் ஃபிக்ஷன் தானேப்பா இந்த படத்துல எடுக்கிறாங்க, நீங்க ஏன்ப்பா இவ்வளோ சயின்ஸ் கொண்டு வரீங்க? சயின்ஸ் ஃபிக்ஷன் தான்ப்பா இந்த படத்துல, இல்லவே இல்லை. நானும் தளபதி ரசிகர் தான், நானும் விஜயுடைய கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா ரசிகர் தான். இன்னைக்கு இந்த ஆமா அனில் விழா சண்டை போறதுக்கு முன்னாடியில இருந்து, இந்த பிராண்டிங் வரதுக்கு முன்னாடியில இருந்தே விஜய் ஃபேன் தான், என்னைக்கும் விஜய் ஃபேன் தான். அவருடைய எல்லா நிலைப்பாடுகளுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். அதனால தளபதி ரசிகர்கள் யாரா இருந்தீங்கன்னா, என்ன நீங்க எங்க தளபதி படத்தை இப்படி, நான் தப்பே சொல்லப்பா, இப்படிலாம் இருக்குப்பா, கத்துக்கோங்கப்பா, அவ்வளவுதான். இன்னொரு புதிய சிந்தனையை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சுழட்டும். நன்றி.